ஓசியா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே தேவன் சொல்லுகிறார், வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய். தேவன் சொல்றாரு, வேதனையோட சொல்றாரு, நீ அறிவை வெறுத்த. தேவன் அறிகிற அறிவை நீ வெறுக்கிற. உனக்கு உலகம்னா என்னன்னு நல்லா தெரியுது, உலக காரியம்னா என்னன்னு நல்லா தெரியுது, கல்யாணத்துக்கு எத்தனை மணிக்கு போகணும்னு தெரியுது. ஆனா தேவனுடைய காரியங்கள்ல அறிவு இல்லை. தேவனுடைய காரியங்களை அறிவை வெறுக்கிறீர்கள். கர்த்தர் சொல்றாரு, அதனாலதான் நஷ்டம், பிரச்சனை, போராட்டம். அந்த அறிவு இல்லாததான் கர்த்தர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க. இப்ப ஓசியா 4:6, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம். யார் அழிகிறான்னு சொல்றா, யார் கெட்டு போறான்னு கர்த்தர் சொல்றாரு? பாவிய பத்தியா பேசிட்டு இருக்கிறாரு? அவருடைய ஜனங்களை பத்தி சொல்றாரு. என் ஜனதுக்கு தாயா என்னை குறித்த அறிவு இல்லை, அதனாலதான் அவன் கெட்டு போறான், அதனாலதான் அவன் குடும்பத்துல பிரச்சனை, அதனாலதான் அவன் தொழில பிரச்சனை. எல்லாமே ஏன் அப்படின்னா தேவனை குறித்த அறிவு ரொம்ப ரொம்ப குறைவுங்க கிறிஸ்தவங்களுக்கு. உலக அறிவு நிறைய இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா தசம் வாங்கினா உங்களுக்கு அப்படியே கசக்குது. சில பேருக்கு சர்ச்சுக்கு போகணும்னா போவோம், இப்போ என்ன பாட்டை ஓடிக்கிட்டு இருக்கோம், அப்புறம் இந்த செய்தி நேரத்தில் போவோம். ரொம்ப ஞானிங்க இவங்கெல்லாம், உலக ஞானம். நீ தேவனை குறித்த அறிவை விருத்தாய். அது என்ன சங்காரத்தை கொண்டு வருது, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் பாதிக்குது.